கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 11ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக அந்த டாக்டர்கிட்ட விசாரித்த பிறகு கார்த்திக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. அதனால காரையும் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் கார்த்திக்கு அந்த காருக்குள்ள எந்த வித டீட்டெயிலும் கிடைக்கவே இல்லை. அப்ப கார்த்தி போயிட்டு நேரா காரை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போறாரு. அப்ப மாயா இங்கேருந்து வந்து காரை பார்த்துட்டு, நீ என்ன ட்ரை பண்ணாலும் உனக்கு கிடைக்க வேண்டிய ஆதாரம் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு மாயா சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு காரை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. அங்க போனதோட கார்த்தி ஒரே குழப்பத்துல நிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ரேவதி அங்கேருந்து வராங்க. ரேவதி நேரா கார்த்தி கிட்ட, டிரைவர் என்னாச்சு, ஒரே குழப்பத்துல இருக்கீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல ரேவதி, உங்க நிச்சயதார்த்தத்துல அதே மாதிரிதான் அவங்களோட பொண்ணுக்கு திடீர்னு கையில அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்ப பந்தக்கால் நடுற விழாவுக்கு வரும் பொழுது அவங்களுக்கு கண்ணில் அடிபட்டுடுச்சு. அதோட ஆக்சிடென்ட் ஆயிட்டு. இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, எனக்கும் அதே தான் தோணுது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி அந்த மகேஷையும் மாயாவையும் பத்தி எத்தனை நாள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அந்த மாயா இருக்காங்கள, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு செங்கல் சூளையில வேலை பார்த்தாரு. அப்ப அவர் வந்து எங்க அம்மா திட்டினதுனால அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அதுலேருந்து அவரோட தம்பிக்கு ஒழுங்கான வரனே கிடைக்கவே இல்லை, எங்கேயுமே வேலையும் கிடைக்கவே இல்லை. அதனால எங்க அம்மா பண்ண தப்ப சரி பண்றதுக்காக தான் மகேஷை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ஒருவேளை அவங்க லைஃபை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு நல்ல மேரேஜ் பண்ணி வைக்கலாம்ல, அதுக்காக உங்க வாழ்க்கையவே இழக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இல்லை அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, எங்க அப்பா எப்படி அவரோட அப்பா அம்மா பண்ண தப்ப நிகராக்குறதுக்காக சாமுண்டீஸ்வரி எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு இத்தனை நாளும் அவரோட சொந்த வீட்டுக்கு போகாம இருக்காரோ, அதே மாதிரி முடிவை நானே எடுக்கலான்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க அந்த மகேஷை விரும்புறீங்களா இல்லையா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, விரும்புறேன் தான், ஆனா எனக்கு இது ஒரு கடமை மாதிரி தான் தெரியுது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க மகேஷை விரும்புறீங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சுதான் உங்க ரெண்டு பேருக்கும் அந்த கல்யாண ஏற்பாடுகளை பண்ண, நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி இந்த கல்யாணத்துக்கெல்லாம் அவ்வளோ ரஷ் தேவையில்லை அப்படின்னு. இதுக்கு அந்த ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் ஹாப்பியா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க, அவரோட வாழ்க்கையை காப்பாத்துறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க இப்படிப்பட்ட முடிவு எடுக்க வேணாம் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, டிரைவர் இதுதான் என்னோட முடிவு, நான் அவரை கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவேன், இதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி இப்படி சொன்னதோட கார்த்தி ரொம்ப கவலைப்படுறாரு. அப்ப இந்த பொண்ணு அந்த பையனை விரும்பி ஒன்றும் கல்யாணம் பண்ண போகல, அவங்க அம்மா பண்ண தப்ப சரிப்படுத்துறதுக்காக தான் அந்த பொண்ணு மகேஷை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. ஸோ மகேஷோட உண்மையான கேரக்டர் எதுவுமே ரேவதிக்கு தெரியாது அப்படிங்கிறது நம்ம கார்த்திக்கு தெரிய வருது. கார்த்தி என்ன பண்றாருன்னா, இப்படி ரேவதியை விட்டுறக்கூடாது, ரேவதி நம்ம சொந்தக்கார பொண்ணு, அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதனால அந்த மகேஷும் மாயாவும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு கார்த்தி முடிவு பண்றாரு. கார்த்தி நேரா மாயாவோட வீட்டு பக்கம் போறாரு. அங்க போயிட்டு நேரா காரை நிப்பாட்டி பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கிட்ட, இங்க பாருங்க, பக்கத்து வீட்டுல மகேஷ் மாயா அப்படின்னு 2 பேரும் தங்கி இருக்காங்கல்ல, அவங்களோட கேரக்டர் எப்படி அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, தம்பி, அவங்க 2 பேரும் நல்ல கேரக்டர் தான், அவங்க அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்ததுல இருந்து அந்த பொண்ணு அந்த பையனை உள்ள மாதிரிதான் பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்திகேயன், ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அப்ப கார்த்திகேயன் நினைக்கிறாரு, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. கார்த்திக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு.
அப்ப மாயா வந்துட்டு நேரா அந்த சிவனாண்டிக்கு கால் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, என்னம்மா இது திடீர்னு கால் பண்ணியிருக்க, என்ன வேணும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த டிரைவர் தேவையில்லாம என்னோட விஷயத்துல மூக்கு நுழைச்சிட்டே இருக்கான் அப்படின்னு. சிவனாண்டி கேக்குறாரு, அது உன்னோட பிரச்சனை அப்படின்னு. மகேஷ் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க தானே சொன்னீங்க மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. அதற்கு இடையில என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்ன எஸ்கேப் ஆகுறீங்க அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சரி சரி நான் பாத்துக்கிறேன், அவன் என்ன பண்ணான் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இது மாதிரி அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நானும் மகேஷும் என் மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படிங்கிறதே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால அந்த டாக்டரை சந்திக்கிற நிலைமை ஆகிருச்சு. ஆனா நான் எப்படியோ அந்த டாக்டரை ஆக்சிடென்ட் பண்ண வச்சு இந்த பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனுக்கு வரவிடாம தடுத்துட்டேன். ஆனா இப்போ என்ன பிரச்சனைன்னா, அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு டிரைவர் விசாரிச்சிருக்கான், எப்படி நீ மயக்கம் போட்ட, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப அந்த டாக்டர் வந்து மயக்க மருந்து யாரோ கலந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டா. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த டிரைவர் அதை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒருவேளை நான் அந்த மயக்க மருந்தை கலந்தேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், என்ன பண்றது அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சிவனாண்டி சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேம்மா, நீ போனை வை அப்படின்னு சொல்ல, மாயாவோ சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. மகேஷ் கேக்குறாரு, என்னாச்சு மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அந்த சிவனாண்டி கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அவங்க தானே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவருக்காக தானே நம்ம டிரைவரை வந்துட்டு போட்டு கொடுத்தோம், அதனாலதான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டோம், ஆனா நம்மளை பத்தி அவர் கண்டிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு அந்த சிவனாண்டி வேற ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணி கடைசி நேரத்துல நமக்கு ஆப்பு வச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாரு, என்ன நடந்தாலும் இந்த கல்யாணத்தை யாரையுமே தடுக்க வைக்க மாட்டேன், உனக்கும் அந்த ரேவதிக்கும் நடக்க போற கல்யாணம் கண்டிப்பா நல்லபடியா நடந்து முடியும், இதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னதோட மகேஷ் சொல்றாரு, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனை, கண்டிப்பா நீ இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிப்ப அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப மகேஷ் சொல்றாரு, சரி என்ன சமைச்ச அப்படின்னு சொல்ல. மகேஷ் மாயா சொல்றாங்க, யாரு சமைச்சா, ஒழுங்கான காய்கறி எதுவுமே இல்லை அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, அப்ப வீட்டுல காசு இல்லையா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமா அப்படின்னு. மகேஷ் சொல்றாரு, ஒரு வரேன், நமக்கு ஒரு அடிமை சிக்கிருக்குல்ல, அதுகிட்ட கேட்டா வாங்கி கொண்டாந்து கொடுக்க போகுது அப்படின்ட்டு. எதேச்சியா மகேஷ் நேரா ரேவதிக்கு கால் பண்றாங்க. ரேவதி போன் அட்டன் பண்ணி சொல்ல மகேஷ் அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, உன் ஞாபகமா இருந்துச்சு, அதான் கால் பண்ணேன் அப்படின்னு. ரேவதி கேக்குறாங்க, சரி சாப்பிட்டீங்களா, அண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு. இன்னும் சாப்பிடல ரேவதி அப்படின்னு சொல்ல. அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஐயோ மகேஷ், இவ்வளவு நேரம் ஆகிட்டு ஏன் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, இல்ல காய்கறி இல்ல, அரிசி இல்ல, அதான் சமைக்கல, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்ன இப்படி சொல்றீங்க, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ரேவதி என்ன பண்றாங்கன்னா சாப்பாடு பேக் பண்றாங்க. பேக் பண்ணிட்டு வெளியில வராங்க. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, இந்த நேரத்துல எங்க போறீங்க ரேவதி அம்மா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இது மாதிரி இன்னும் மகேஷ் சாப்பிடலையா, கேக்குறதுக்கு அரிசியும் காய்கறி இல்லைன்னு சொல்றாரு, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, என்னங்க இது, அவர் தூளுக்கு மேல வளர்ந்துருக்காரு, ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அவருக்கு எங்கேயுமே ஒர்க் கிடைக்கல அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அவருக்கு ஒரு வேலை தானே ரெடி பண்ணணும், நான் ரெடி பண்றேன் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, சரி அதை பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு அவருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மகேஷ் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கதவை தட்டுறாங்க. அப்ப மகேஷ் மாயட்ட சொல்றாரு, பாத்தியா நான் போட்ட போட்டுல சாப்பாடு வந்துருச்சு, கண்டிப்பா ரகரகமான சாப்பாடு தான் வந்திருக்கும் அப்படின்னு. இது கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, கொடுத்து வச்சவன்டா நீ அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, நீ தான் என் சொல்லம், அவ இப்போதைக்கு பணத்துக்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இது கேட்டுட்டு மாயாவும் சரி சரி என்ன மறக்காம இருந்தா சரி அப்படின்னு.
அப்ப கார்த்தியும் மாயாவும் வீட்டுக்குள்ள ரேவதியும் வீட்டுக்குள்ள வராங்க. ரேவதி கையில சாப்பாட்டோட வராங்க. மகேஷ் ஓடி போய், அம்மா இந்த நேரத்துல என்னம்மா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, நீங்க சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதனாலதான் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்தேன். இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் இதுல தேவையான சாப்பாடு இருக்கு, ஃபுல்லா சாப்பிடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, அம்மா நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, எங்க அம்மா பண்ண தப்புக்கு தான் நான் இந்த பிராயச்சித்தம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா பண்ண தப்பு தான் பெரிய தப்பு. உங்க ஹஸ்பண்டை இழந்துட்டு நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மகேஷ் சொல்றாரு, ஆமா எங்க அண்ணன் இறந்த பிறகு நாங்க நிறைய விஷயத்த இழந்துட்டோம் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு நான் எப்பவுமே துணையா இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, அம்மா ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இந்த அம்மா எல்லாம் சொல்ல வேணாம், என்னை ரேவதினே சொல்லுங்க, அதான் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிருச்சுல அப்படின்னு. இது கேட்டதோட அந்த ரேவதியோ சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி நேரா மகேஷ் கிட்ட, சரி மாப்பிள்ள, நிறைய சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம், சாப்பிடுங்க. மார்னிங் வந்துட்டு இந்த கேரியர் எல்லாத்தையுமே நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, மகேஷ்க்கு ஏதாவது ஒரு நல்ல ஒர்க் ரெடி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஆமா அதோட மாயா மேடம் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துட்டு தனியா தானே இருப்பாங்க, அவங்களையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா மேடம் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் மகேஷ் நேரா மாயா கிட்ட, பாத்தியா எப்படி பாதி குரல சாப்பாடு வரைக்கும் கொண்டாந்து கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு. அப்புறம் மாயா சொல்றாங்க, சரி சாப்பாடு பரிமாறவா அப்படின்னு சொல்ல, மகேஷ் சொல்றாரு, கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு செமையா ஃபுல் கட்டு கட்டுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதோட மாயா சொல்றாங்க, இன்னைக்கு செம்ம சாப்பாடு, இந்த மாதிரி சாப்பாடை என் வாழ்க்கையில சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு. அதுக்கு மகேஷ் சொல்றாரு, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட மடியில படுக்கிறாரு மகேஷ். படுத்துக்கிட்டே என்ன சொல்றாருன்னா, இந்த சாப்பாடு நம்மளுக்கு காலம் ஃபுல்லா கிடைக்க போகுது இல்ல, இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டோட மகாராணி ஆகிருவேன், நீ நான் ராஜா ஆகிருவேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கு இடையில இருக்கிறது அந்த டிரைவர் தான், அவங்கிட்டேந்து எப்படியாவது தப்பிக்கணும், அது மட்டும்தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, அதெல்லாம் சுலபமா தப்பிச்சிடலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா ரேவதி கிட்ட, இங்க பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் மாப்பிள்ளை கிட்ட கேட்கணும், மறந்துட்டேன், வரீங்களா அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காரை யூட்டர்ன் போட்டு கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. கொண்டாந்து நிப்பாட்டி 2 பேருமே வீட்டுக்குள்ள வராங்க. வந்து பார்த்தா மகேஷ் வந்துட்டு மாயாவோட மடியில படுத்து கிடக்குறாரு. ரேவதி பாக்குறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மகேஷ் வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்ததோட டக்குன்னு எந்திரிக்கிறாரு. அப்ப மாயாவும் அதிர்ச்சியாகி எந்திரிக்கிறாங்க. மாயா நேரா ரேவதியை பார்த்து, வா ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி நேரா மகேஷ் கிட்ட, மகேஷ் என்ன நடக்குது, நீங்க எதுக்கு அவங்களோட மடியில படுத்து கிடக்குறீங்க அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, ஐயோ ரேவதி அம்மா தப்பா நினைக்காதீங்க, இவங்க என்னுடைய அம்மா மாதிரி, அதனாலதான் அவங்க மடியில படுத்து கிடந்தேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி டென்ஷன் ஆகி மகேஷோட சட்டையை பிடிச்சி, மரியாதையா உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்ல, அப்ப மகேஷ் சொல்றாரு, சரி என்ன சார் இப்படி பேசுறீங்க, உங்களுக்கே தெரியாதா, எனக்கு இவங்க அம்மா மாதிரி, மற்றபடி எனக்கும் இவங்களுக்கும் எந்தவித இதுவும் இல்லை அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, பொய் சொல்லாதீங்க, நாங்க வரத்துக்கு முன்னாடி நீங்க மாயாவை பொண்டாட்டின்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இந்த கல்யாணத்தை இப்பயே நிப்பாட்டணும், நீங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய ஃப்ராடு, இப்படி என்னை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நாங்க என்ன ஏமாத்தணும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சொத்துக்காக தானே என்ன கல்யாணம் பண்றதுக்காக இப்படி பிளான் பண்ணிருக்கீங்க, இது மாதிரி உங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு எங்க அம்மா காரணம் கிடையாது, நீங்க 2 பேரும் சேர்ந்து கொன்னுட்டு எங்க அம்மா மேல பழி போடுறீங்களா, நான் இப்பவே போய் எங்க அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி டென்ஷன் ஆகி அந்த இடத்துல இருந்து கிளம்ப. அப்ப மாயா டக்குன்னு ரேவதியை பிடிக்கிறாங்க. அப்ப கார்த்தி டக்குன்னு மாயாவை பிடிச்சு தள்ளிவிட்டு, யாருக்கிட்ட பிரச்சனை பண்ற, காலையில உங்க 2 பேருமே போலீஸ் பிடிக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா ரேவதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்ப ரேவதி அழுகுறாங்க. ரேவதி அழுகிறத பார்த்துட்டு கார்த்தி சொல்றாரு, அம்மா ஏமா அழுகுறீங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, எங்க அம்மா பண்ண தப்புக்காக பிராயச்சித்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு, இந்த குடும்பத்துக்காக நான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா,
அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நான் தான். கடைசியில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அதான் அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் அவங்க கெட்டவங்க. அதனால தான் உங்ககிட்டேருந்து தேவையான அளவுக்கு வாங்கிட்டு உங்களையே வந்துட்டு கல்யாணம் பண்ணி அந்த வீட்டில் உள்ள சொத்தையெல்லாம் திருடணும்னு நினச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, நல்ல வேலை இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இல்லைன்னா என் குடும்பமே என்ன ஆகியிருக்கும் அப்படின்ட்டு ரேவதி ஃபீல் பண்ண. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கவலைப்படாதீங்கம்மா, இந்த விஷயத்தை பற்றி நான் சாமுண்டீஸ்வரி மேடைக்கிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க, இந்த கல்யாணத்தையும் இப்போதைக்கு நிப்பாட்டுவாங்க அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா என்ன நடக்கும்? எங்கள் அப்பா ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தது எப்படியாவது அவரோட அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் பார்க்க முடியாமல் போயிரும்ல, அதை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது கண்டிப்பாக அவரோட அப்பா அம்மாவை பார்ப்பாரு, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை பற்றி எங்கள் அம்மாட்ட எப்படி சொல்கிறது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஆர்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், எப்படியாவது சொல்லணும்னா சொல்லித்தானே ஆகணும், நீங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கார்த்தி நினைக்கிறாரு, நம்ம நினச்சதை விட அதுக்கு சரியான ஃப்ராடுகளாக இருக்குதுங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரேவதி நேராக மகேஷ் வந்துட்டு நேராக மாயக்கிட்ட, என்ன மாயா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இதுக்கு தான் உன்னை கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொன்னேன், ஆனால் கொஞ்சமாவது கேட்டியா, பாத்தியா ஃபர்ஸ்ட் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு வந்தாச்சுன்னு. இங்கே பாரு, எப்படியா இருந்தாலும் இந்த விஷயத்தை பற்றி சாமுண்டீஸ்வரி கிட்ட அந்த ரேவதி சொல்லிடுவா, நம்ம எப்படியாவது இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்ல மகேஷ் சொல்கிறாரு, இருக்க இடமாவது இருந்துச்சு, இப்போ அது கூட இல்லாமல் போயிட்டு அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஆமாம், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன், அதான் இப்படி எல்லாமே போயிட்டு. அந்த வீட்டுக்கு எப்படியாவது மகாராணி ஆகிடலாம், அடுத்த சாமுண்டீஸ்வரி நான் தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். கடைசி நேரத்தில் இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல மகேஷ் சொல்கிறாரு, சரி பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு ஓட பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவனாண்டிக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிய வருது. மகேஷும் அந்த மாயாவும் ஊரை விட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், சாமுண்டீஸ்வரி அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகுது. சந்திரா இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போகிறாங்க, கார்த்தி எப்படி வந்துட்டு உண்மையை கண்டுபிடிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோட்ஸில் நடக்க போகுது. இது ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் தான். இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் ஒப்பீனியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.